ரயானை இப்போ ஜெயிலில் தள்ளியிருக்காங்க. டாஸ்க் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஜாக்லின் ரயான் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. உன்னை தள்ளினது சரியே கிடையாது. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, நான் எல்லார் கூடயும் விளையாடிட்டு தான் இருந்தேன். ஆனா என்னை வேணும்ட்டே வந்து உள்ள புல் பண்ணி தள்ளி விட்டுட்டாங்க. இந்த சமயம் முத்து அதுக்கப்புறம் தீபக்கும் பேசிட்டு இருக்காங்க. இந்த டாஸ்க் எல்லாம் ஓகே, ஒவ்வொருத்தருமே அவங்க எப்படி விளையாடினாங்க பார்த்தீங்களா, வெஞ்சன்ஸோட விளையாடினாங்க. சத்யா விஷாலோட பர்சனல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. இந்த கேம் எல்லாம் கரெக்டான கேமான்னு கேட்கும்போது தீபக் என்ன சொல்றாருன்னா, இல்லை இல்லை, எனக்கு தெரிஞ்சு நானுமே கொஞ்சம் ஓவரா விளையாடிட்டேன். அன்ஷிதாலாம் பார்த்தா ரொம்பவே அழறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த கேமை எப்படி விளையாடுறது? டெவிலா தான் விளையாடணும், ஏஞ்சலா தான் விளையாடணும். இதே தப்புன்னு சொன்னா என்ன பண்றது? அதுக்கப்புறம் முத்து சொல்றாரு, இவங்கெல்லாம் ஓகே, மஞ்சரி கிட்ட ஒரு மாதிரி ஒரு கேம் விளையாடினாங்க. இப்படி குனிஞ்சா தப்பு, அப்படி குனிஞ்சா தப்பு, இல்லை நடந்த நீ ப்ரொவோக் ஆகிட்ட சொல்லிட்டு பேட்சை பிடுங்குறதுமா, இது என்ன மாதிரி ஒரு கேமு? தீபக் பொறுத்த வரைக்கும் 2 கேரக்டர் மாரே கரெக்டாக தான் பண்ணாரு. ஸோ அவர் பொறுத்த வரைக்கும் வெஞ்சன்ஸும் இல்லாமல் ஒரு மாதிரியும் இல்லாமல் தான் விளையாடிட்டு இருந்தாரு. ஆனால் இது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அன்ஷிதாக்கு ரொம்பவே தாக்கிடுச்சு போல இருக்கு. பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா லைவ்ல அழுது தான் இருக்காங்க. ரஞ்சித் சார் வந்து எப்படியோ கன்வின்ஸ் பண்ணுறாரு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எனக்கு வந்து இந்த கேம் விளையாடுறதுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, என்னை மற்றவங்க ஹர்ட் பண்ணதும் சரி, நான் பண்ணதுமே தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. சரி, அதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ பண்ணுறது ஓகே, ஆனால் இது கேமு தானே, ஸோ அதை பற்றி நீ கவலைவே படாத, உனக்கு கஷ்டமாக இருந்தால் சொல்லு, நீ போய் பிக் பாஸ் கிட்ட பேசுன்னு சொல்லும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எனக்கு ஓகே, நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓகேவாகிடுவேன். எப்படியோ நீ வந்து வெளியில் போயிடுவோன்னு நினச்சோம், ஆனால் நீ எல்லாருமே ஒன்று பிடிச்சிருக்கு, நீ அப்படி தான் விளையாடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மறுபடியும் ஜாக்லின் சொல்லிட்டு இருக்காங்க, ரஞ்சித் சார் பண்ணது சரியே கிடையாது, அவர் ஒரு பர்சனல் அட்டாக் மாதிரி பண்ணார். ஜெஃப்ரியை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு அந்த பேட்சை கொடுன்னு சொல்லிட்டு, நீ கோவா கேங்கு என்னை பற்றி எது வேணாலும் பேசியிருக்கலாம், ஆனால் நீ பேசும்போது எப்படிப்பட்ட ஒரு பேட்சை வாங்கின? ஜெஃப்ரிக்கு அந்த பேட்ச் வேணும், கொடு, ஜெஃப்ரிக்காக கொடுன்னு சொன்னால், ஜெஃப்ரி உனக்கு வேணும்னா சொல்லு, நான் கொடுத்துருவேன், இது கேமில் நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் நீ ப்ரொவோக் ஆகிட்டேன்னு கொடுன்னு சொன்னது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக போச்சு, அதனால தான் நான் பேசினேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரயானும் சொல்கிறாரு, நீ ஓகே, நீ கரெக்டாக தான் விளையாடின, என்னை பொறுத்த வரைக்கும் உன் கேம் எந்த தப்புமே கிடையாது, மற்றவங்க தான் தப்பாக விளையாடிட்டு இருக்காங்க, ஏன் இந்த அன்ஷிதா அழுதுகிட்டே இருக்கா, அவர் நடிச்சது போதாதா, எதுக்கு இந்த மாதிரி நடிக்கிறான்னு சொல்லிட்டு அப்படியே கேட்குறாரு. அன்ஷிதா, ஜாக்லின், சௌந்தர்யா எல்லார்கிட்டையும் போய் சாரி கேட்குறாங்க. நீங்கள் பண்ணதுமே எனக்கு ஹர்ட் ஆச்சு, நான் இதா பண்ணியிருந்தேன்னா சாரின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீ பண்ணதுக்கு எனக்கு ஒன்றுமே கஷ்டமே இல்லை, நீ டாஸ்க்கு தான் விளையாட, எனக்கு உன் மேலே எந்த கோவமே இல்லைன்னு சொல்கிறாங்க. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன சாரி, நீ எல்லாம் செஞ்சுட்ட, அதுக்கப்புறம் என்ன வந்து சாரி கேட்குற, போதுமா, உன் நடிப்புன்னு சொல்கிற மாதிரி தான் ரயான் இருந்தது. ஆனால் அதே சமயம் அவள் ஜாக்லின்னு சொல்கிறாரு. ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா, நானும் அந்த மாதிரி தானே பண்ணிகிட்ருக்கேன் எல்லார்கிட்டையும் கேட்கும்போது, இல்லைன்னு சொல்லிட்டு அதுவுமே சொல்கிறாரு. ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இவர் இங்கேயும் ஒரு கேங்காக அங்கேயும் ஒரு கேங்காக விளையாடிட்டு இருக்காரு. ஜாக்லின் கேட்கும் போது, இல்லை ஆமாம் நீ பண்ணது தப்புன்னு சொல்ல வேண்டியதானே, ஆனால் அன்ஷிதா பண்ணுறது தான் தப்புன்னு சொல்லிட்டு மாற்றியும் பேசிகிட்டு இருக்காரு. மஞ்சரி இவங்க கிட்ட வந்து பேசுகிறாங்க, நான் வந்து ஏன் தெரியுமா எல்லாருக்கும் ஃபிசிக்கலாக டாஸ்க்கு கொடுத்தேன், சரி ஃபிசிக்கலாக கொடுத்தேன்னா அதெல்லாம் எல்லாரும் மறந்துடுவாங்க, எமோஷ்னலாக ஒருத்தங்க கிட்ட கேம் விளையாடினா நைட்டு ஃபுல்லாக புலம்பிட்டே இருப்பாங்க. இப்போ சத்யாக்கு நான் கொடுத்த கேம் எல்லாம் மறந்து போச்சு, இப்போ மற்றவங்க எமோஷ்னலாக பேசினதை தான் அவர் மைண்ட் ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. மஞ்சரி டேரக்டாக ஜெஃப் கிட்ட போய் பேசுகிறாங்க, ஏன் இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஏன் என்ன இப்படி பண்ணீங்க, என் நேரத்தை வச்சுட்டு நீங்கள் போக் பண்ணுற மாதிரி என்ன பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னான்னா, இல்லை நான் அந்த மாதிரிலாம் பேசலை, சாதாரணமாக வேற விதமாக தானே நான் பேசினேன்னு சொல்லிட்டு முடிச்சதுக்கப்புறம் அங்கே இருக்க ஜாக்லிங்கிட்டையும் பேசுகிறாரு. மஞ்சரியை பார்த்தாலே எனக்கு பேட் வைபாக வருது, எனக்கு பார்த்தாலே கோவமாக வருது, இதெல்லாம் என்ன ஒரு ஜென்மோன்ற மாதிரி இருக்குது. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, நான் வந்து நிறத்தை பற்றி பேசுகிறேன்னா, அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, நானும் அந்த மாதிரி நிறத்தில் தான் இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே. பக்கத்தில் ரயான்னு சொல்கிறாரு, ஏய் நீ என்னடா சொல்கிறது, டாஸ்கில் நான் அப்படி தான் பேசினேன், இது டாஸ்க் தானே, நீங்கள் டாஸ்க்காக எடுத்துக்கலையான்னு சொல்லிட்டு திரும்பி கேட்க வேண்டியதானே. மறுபடியும் அன்ஷிதா பற்றி பேசுகிறாங்க. அன்ஷிதா பண்ணுறது சரியே கிடையாது, பண்ணிட்டு பாரு அங்கே போய் உட்காந்து அழுதுட்டு இருக்கான்னு சொல்லும் போது ஜெஃப்ரிக்கு கொஞ்சம் கோவமாக தான் வந்தது. அவர் என்ன சொல்கிறான்னா, அவங்க அழறது அவங்களோட எமோஷ்னலில், சரி அவங்க இன்னைக்கு கேமே விளையாட மாட்டேன் தானே சொல்லிட்டு இருந்தாங்க, நம்மளாம் தானே ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள வர வச்சோம், நீயும் தானே இருந்துன்னு சொல்லும் போது அங்கே இருக்க ரயானுக்கு பேச்சே இல்லை. மறுபடியும் அன்ஷிதா சௌந்தர்யா கிட்ட போய் சாரி கேட்குறாங்க, நீ பண்ணது எனக்கு பேசினதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நம்ம சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்க, நான் அந்த மாதிரிலாம் பேசவே இல்லைன்னு சொல்லிட்டு 2 பேருமே மாற்றி மாற்றி மன்னிப்பும் கேட்டுக்கிறாங்க. மஞ்சரி கிட்டையும் போய் பேசுகிறாங்க. மஞ்சரி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உனக்கு வாயிலேருந்து உப்பு போட்டு கொப்பளிக்க சொன்னது எதுக்காக பண்ணனா,
நீ எல்லாருக்கும் ஊட்டி விடுவ பார்த்தியா? ஸோ அத வச்சு தான் ப்ரொவோக் பண்ணனே தவிர, வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயும் பேசுறாங்க. ஸோ இதெல்லாம் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அன்ஷிதா டைரக்ட்டா ஆனந்தி கிட்ட போய் பேசி மறுபடியும் அழறாங்க. ஜெஃப்ரி சிட் அவுட் பண்ணும்போது இவங்க யாருமே எதுவுமே கேட்டுக்கவே இல்லையாம். இவங்க பாட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்களாம். அது சொன்னது தான் இவங்களுக்கு ப்ரொவோக் ஆகியிருக்கு. அதுக்கு ஆனந்தி சொல்றாங்க, "சரி நீ அதெல்லாம் விடு. எத பத்தியும் கவலைப்படாத. இப்போ ஜெஃப்ரிக்கு ஜாக்லின பத்தி தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த ஒரு கேம்ல எல்லார பத்தியும் முகமும் வெளிய வந்துடுச்சு. ஸோ அத பத்தி எத பத்தியும் யோசிக்கவே யோசிக்காத." அன்ஷிதா அழறது நிஜமாவே நடிப்பா? இல்ல உண்மையாவே அவங்க அழறாங்களா? இல்ல ஃபீல் பண்ணி அவங்க பண்ணதெல்லாம் கரெக்ட்டான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு, இன்னைக்கு நடந்த டாஸ்க்ல பொறுத்தவரைக்கும், உங்களுக்கு பொறுத்தவரைக்கும் யார் ஏஞ்சல பெஸ்ட்டு, டெவில பெஸ்ட்டுன்றவங்கள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு, பிக் பாஸ் தமிழ் 8 சம்பந்தமான அப்டேட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு என் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே!